அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எஸ்எஸ்சிலேருந்து ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யாருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி. ஓகேங்களா? ஸோ டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஜூலை 26 வந்திருக்கு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது 2 நாள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 17ஆம் தேதி. பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 18ஆம் தேதி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் நவம்பர்ல இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. டேட்டை வந்து நமக்கு இன்னும் சொல்லலை. ஓகேவா? ஸோ அக்டோபர் நவம்பர்ல நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஓகே. ஸோ அடுத்தது பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க. வேகன்சி அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2006 வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ முக்கியமான விஷயம் 2006 வேகன்சிஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு. இல்லை என்ன சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டர் பார்க்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் சென்டர்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு ரீஜியன் பார்க்குறப்போ நமக்கு புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி இங்கெல்லாம் தான் நம்மளால சென்டர்ஸ் போட முடியும். ஸோ எது பக்கத்தில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதான். சரிங்களா? அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்க போது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 50 கொஸ்டின் 50 மார்க்குக்கு இருக்க போகுது. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தோம்னா 50 கொஸ்டின் 50 மார்க். சரிங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 100 கேள்வி 100 மார்க்குக்கு நமக்கு வரப்போகுது. சரிங்களா? மொத்தம் பார்த்தோம்னா ஒரு 2 ஹார்ஸ் நமக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ பேசிக்கான சிலபஸ் தான். ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் இதெல்லாம். சரிங்களா? ஸோ மற்றபடி பார்த்தோம்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா ஸ்கில் டெஸ்ட் இன் ஸ்டெனோகிராஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் தான் பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அது வந்து 50 நிமிஷம் டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா கிரேடு டி ஹிந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. கிரேடு சி இங்கிலீஷ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு டைம் டியூரேஷன் 40 நிமிஷம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேவா? நமக்கு ஸ்டெனோகிராஃபிங் டெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி பேசிக்காக அந்த ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு பின்னாடியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக எப்படி இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணலைன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் போடணும் நம்ம. சரிங்களா? ஸோ அந்த இதை நமக்கு அவங்களே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். சரியா? ஸோ முக்கியமான விஷயங்களை மறுபடியும் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு 26ஆம் தேதி வந்திருக்கு. 17ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2006 வேகன்சிஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் பார்த்தோம்னா அக்டோபர் டு நவம்பர் 2024ல இருக்க போகுது. ஸோ டேட் சொல்லுவாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.